family members, and welcome back to my channel. Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அனிமே மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 97. எவ்ரி சண்டே நம்ம சேனல்ல இந்த மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ வந்துரும். பட் கடந்த ஒரு 2 மாதங்களாக வந்திருக்காது. சில பல வர்க்ஸ் இருந்ததனால என்னால அதை சரியா போட முடியல. பட் இதன் பிறகு அப்படி நடக்காதுன்னு நினைக்கிறேன். எவ்ரி வீக்ஸ் நீங்க இத எதிர்பார்க்கலாம். சோ வழக்கம் போல நீங்க பார்க்கக்கூடிய இன்ட்ரஸ்டிங்கான ஃபன்னியான மீம்ஸ் ரீல்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்கீங்க. சோ அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு பார்ப்போம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அமைத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். அண்ட் அது கூட சேர்த்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுத்துருப்பேன். அதையுமே மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, ரைட். சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிட்டு நினைக்கிறேன். சொன்னா நம்ம இப்போ ஓர பசங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பாக்குறது மாப் கேமிங் சேனல். நான் தான் மல்டோ பாய். நோ பவர்ஸ் அனிமே செஸ் பேட்டில் ஊ வின்ஸ். இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்குள்ள செஸ் பேட்டில் வச்சா அதில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நம்ம எல்லா தான் இருக்கும். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமான ஐக்கியூ இருக்குது. பட் அந்த ஐக்கியூ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக செயல்படும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்ம எல் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஜோகனுக்குமே பயங்கரமான ஐக்கியூ கொடுத்துருப்பாங்க. ஐநூறு கொஞ்சம் சொல்லவே தேவை தெரியலைங்க. கொஞ்ச நேரம் டீப்பாக யோசிச்சு பார்த்தா எனக்கே தலை சுற்றுது. ஒரு பக்கம் ஜோகன் வின்ஸ்ன்ற மாதிரியும் தோணுது, இன்னொரு பக்கம் எல் வின்ஸ்ன்ற மாதிரியும் தோணுது. இதெல்லாம் பார்த்தாதுக்கு வரைக்கும் இந்த லிஸ்ட்லேயே இல்லாத என் மைண்டுக்கு ஒரு ஆள் உள்ள வரான். யாரா? வேற யாரு? நம்ம ஷெகமாரனாரா தான். Tell me honestly, which one is masterpiece? Game of Thrones, Money Heist, Breaking Bad, Stranger Things. என்னை பொறுத்த வரைக்கும் நாலுமே மாஸ்டர் பீஸ் தான். பட் பர்சனலாக கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கொஞ்சம் நிறைய பிடிக்கும். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எது மாஸ்டர் பீஸ், எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட். 4 நாட்டு ராஜகுமாரர்களும் அவங்களுடைய வீர தீரத்தை வெளிப்படுத்துவாங்க. மாணிக் தேஷோட ராஜகுமாரர் ரொம்ப வேகமாகவும் துல்லியமாகவும் அம்பு விடுறதுல திறமையானவர். ஜாம்நகரியோட ராஜகுமாரன் கதை யுத்தத்துல மகாவீரன். எதிரிகளை ஈட்டியால தாக்குறதுல பூர்சிங்கா ராஜகுமாரன் திறமையானவனா இருந்தான். நான் வால் வீச்சுல என் திறமையை காட்டினேன். ஏன்டாடி மற்றவங்களாம் பயங்கரமா சண்டை போட்டுன்னு இருந்தா நீ என்னடா ஒருத்த தர்பூசணி வெட்டுன்னு இருக்கிற? இவன் டம்மி தான் போட்டிருக்கு. சோட்டா பீம் கார்ட்டூனில் ஒரு எபிசோடு இருக்கும். அந்த எபிசோடில் நம்ம கிருமாடா விசஸ் இந்திரவர்மா இவங்க 2 பேருக்கும் பேட்டில் நடக்கும். அந்த பேட்டில் நம்ம இந்திரவர்மா இருக்காரு இல்லையா, அவர் கிருமாடாவை டிஃபீட் பண்ணுவார். அந்த சீனை பார்த்து நான் என்ன நினச்சேன்னா, சரி பரவாயில்ல, நம்ம இந்திரவர்மா கிருமாடாவே டிஃபீட் பண்ணிட்டான், அப்போ பெரிய ஆள் தான் போல, அதனால தான் அவனை மகாராஜாவாக போட்டிருக்காங்கன்ற மாதிரி தான் நினச்சேன். பட் அப்புறமா தான் சொல்கிறாங்க அது இந்திரவர்மாவே கிடையாதான், இந்திரவர்மாவோட அப்பாவான். உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தண்டி நானு பிச்சைக்காரண்டி. ஊடு இல்ல, வாசல் இல்ல, போட்டுக்க துணி இல்ல, பிச்சைக்காரன் ஊரா மட்டும் துணிய போட்டுக்கிறாண்டி. ஜெய் எல்லாம் கரெக்டு தான். அதுலேயும் முக்கியமாக அவனுக்கு போட்டுக்க துணி இருக்கான்னு கேட்டிங்கல்ல, அது பக்கவான கேள்விதான். ஏன்னா நம்ம ஆளு எல்லா எபிசோட்லையும் ஒரே ஒரு லுங்கியா தான் கட்டுன்னு இருப்பான். லுங்கியா வேஷ்டியாடாது, அதை மட்டும் தான் போட்டுன்னு இருப்பான். லுங்கி டான்ஸ் மங்கி டான்ஸ் ஆடிங்களா? நம்ம எல்லை இல்ல, இங்க எனக்கு பவர் இல்ல. பொண்ணுங்க வீக்னஸ் மட்டும் இல்லைனா என் தலைவன் கோட்டுடா. பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. ஹவு மெனி பீப்புள் இன் திஸ் பிக்சர்? 3 நைட்டில் 3, அல்கு பேனர் 2, சென்ட்ரி வாய்டு, மொத்தம் எத்தனைங்க ஆச்சு? 3, 2, 2, 4, மொத்தம் 7 பேருங்க. உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல எத்தனை பேர் தெரியுறாங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. I've mastered the ability of standing so incredibly still. ஓல்டு கார்ட்டூன் லெஜெண்ட்ஸ் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட். என்னடா பெரிய இட்டாச்சி நரோட்டோ சாஸ்கேன்ட்டு கில்லர் பீம் தலைவர் திமிங்கலாம் தெரியுமா? தலைவர் திமிங்கலம் எல்லாருக்குமே தெரியும். பட் அதுக்கும் இட்டாச்சி நருட்டோவுக்கும் என்னடா சம்பந்தம்?
சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல ஜாக்கெட் போடவா, மின்னல் அடிக்க, சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சபதல பாடவும் செய்வேன். சேலையில வீடு கட்டவா, நீங்க பண்ணி நானும் பாடுவேன். நருட்டோ பிடிக்குன்னா நருட்டோ பிடிக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன் நருட்டோ பிடிக்கிறவனுக்கு தலைவர் திமிங்கலத்தை பிடிக்காதா? இதே மாதிரி நான் நிறைய ரீல்ஸை பார்த்துருக்கேங்க. என்னடா பெரிய நருட்டோ, ஒன் பீஸ், அட்டாக் அண்ட் டைட்டன், பென்டன் தெரியுமாடா? தெரியும்டா, என்ன பண்ணலாம் இப்போ அதுக்கு? ஃபர்ஸ்ட் பென்டன் பார்த்தவன் தான்டா இப்போ அனிமையை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பான். நீ அனிமே பார்க்க மாட்டேன்றதுக்காக எவனும் பார்க்க கூடாதா? படிப்படியாக எவால்வ் ஆகி அப்படியே போக வேண்டியதுதான். அதுலேயே உட்காந்து இருக்க முடியும். அனிமேல எது பெஸ்ட், கார்ட்டூன்ல எது பெஸ்ட் அப்படின்னு பேசுறது கூட ஓரளவுக்கு ஓகே. பட் அனிமேவையும் கார்ட்டூனையும் எப்படி ஒன்று சேர்க்குறீங்க? போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். கார்ட்டூன்ல எப்படி பென்டன், ஜாக்கி சான் அட்வென்ச்சர், டிராகன் பூஸ்டர்லாம் கோட்டடா இருக்கோ, அதே மாதிரி அனிமேலையுமே ஒரு சில கோட்டட் அனிமேலாம் இருக்கு. ஸோ அதனால அதை தூக்கிட்டு வந்து இது கூட லிங்க் பண்ணி பேசாதீங்கடா. Who owns the never give up mindset? ஏன்னா இவ்வளோ கஷ்டமான கொஸ்டின்லாம் கேட்குறீங்க. இதில் இருக்கிற எல்லாருமே நெவர் கிவ் அப் மைண்ட் செட்டை கொண்டாடுவாங்க தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ராக்லி எடுத்துக்கோங்களேன். ராக்லிக்கு அவன் உயிரே போக போகுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும். பட் அந்த சுச்சுவேஷன்லையுமே தம்பி கதை இன்னும் முடியலன்னு சொல்லிட்டு கமா போட்டு ஸ்டார்ட் பண்ணுவான். நம்ம லூஃபி ஒவ்வொரு தடவை டிஃபீட் ஆகும் போதும் புதுசாக ஒரு கியரை கொண்டு வந்து தலைமை பைரட் கிங் ஆகிற வரைக்கும் சாக மாட்டாண்டி, ரிட்டன் வருவாண்டின்ற மாதிரி தான் காமிப்பானுங்க. இதே மாதிரி தான் இச்சிகோ, தோர்ஃபின், டான்ஜிரோ, நருட்டோ எல்லாருக்குமே அப்படி தாங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு தனி வீடியோவே போடலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு இந்த டைட்டிலுக்கு ஓனர் யாரு அப்படின்றது ஏதாச்சும் தோணுச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதையுமே ஓகே. So, what are we doing next, Dutch? We just need money. கண்டிப்பாக இந்த மந்த்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அது மணி தான். காசு தான் முக்கியமாக வேணுமே. எல்லா மாதமும் காசு தேவை தான். பட் இந்த மந்த்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் போல. வந்தால் ஒரே அடியாக வரானுங்க, இல்லைனா எவனும் வர மாட்டான். இந்த மந்தே பார்த்தீங்கன்னா ஒடிசி வருது, ஸ்பைடர்மேன் வருது, டிசி வருது. டிசினா நீங்கள் டிசியூ நினச்சிக்காதீங்க, நம்ம லோகேஷ் கனகராஜோட டிசி. இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் மூவியுமே இந்த மந்த் வருது. Who is the strongest character in terms of superpower? Cosmic Armor Superman, Doctor Doom, Sun Wukong, Lucifer, Darkseid, Kang the Conqueror, God Loki, Null. பா எல்லாமே பெரிய பெரிய நேம்ங்க. Interesting. எனக்கு தெரிஞ்சு இந்த லிஸ்ட்டில் காஸ்மிக் ஆர்மர் சூப்பர்மேன் தான் பயங்கர பவர்ஃபுல்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட இல்லாத பவர்ஸே கிடையாதுங்க. நம்ம பேசிக் வெர்ஷன் சூப்பர்மேன் இருக்கார் இல்லையா, அவரே ஒரு 1000 தடவை இல்லை 1,00,000 தடவை பவர்ஃபுல்லாக இருந்தால் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாரோ அதுதான் இந்த காஸ்மிக் ஆர்மர் சூப்பர்மேன். இதே மாதிரி தான் நம்ம லூசிஃபரும் சாதாரண ஆள்லாம் கிடையாது, பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ என் மைண்டுக்கு டக்குன்னு இவங்க 2 பேரும் தான் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு யார் ஞாபகம் வராங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும், ஓடுற மாட்ட ஓடி கறக்கணும், படுக்கிற மாட்ட படுத்துதான் கறக்கணும். நான் தப்பா இருக்குண்ணா. ஆம்பளையும் பொம்பளையும் அடிபட்டு கிடக்குறாங்க. அந்த ஆம்பளையா வண்டியில ஏத்து, அந்த பொம்பளை மேல வண்டியை ஏத்து. என்னடா பண்றீங்க? அக்கா வந்திருக்கேன்டா. டேய் என்னடா டைலாக் இது? யாரா உங்களுக்கு இதெல்லாம் எழுதி தரா? டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? POV when you order a book how to scam people but it never arrives. தம்பி நீ புக் வாங்கி படிக்க வேண்டியதெல்லாம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸே உனக்கு கற்று தரும். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. ரிமூவ் த வீக்கெஸ்ட் வில்லன் ஃப்ரம் திஸ் லிஸ்ட். பவர்ஸ் வைஸாக பார்த்தா வீக்கான கேரக்டர்னா அது நம்ம ஜோகன் தான் ஒத்துக்கிறேன். பட் வில்லனிசத்தில் அவன் வீக்கான ஆளான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஒவ்வொரு அனிமேலையும் அந்தந்த அனிமேவோட பவர் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த அனிமே வில்லன்ஸ் இருப்பாங்க. ஸோ பியூர் வில்லனிசத்தை வச்சு பார்க்கும்போது நம்ம ஜோகன் லிபர் டாப்ல இருப்பாரு. அப்போ வேற யாரை பூரா அந்த லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சாரி மைக்கேல் ஜாக்சன். ஸோ ஏகேஸ் நம்ம வீடியோட எனக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலோ மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குறவங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுப்பாங்க. மிக முக்கியமான இந்த வீடியோவில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன், அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடுங்க. இதே மாதிரி நான் அடுத்து யாரை பற்றி பேசணும், எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதையுமே சொல்லுங்க. நான் உங்களை இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விடைபெறும். போயிட்டு நன்றி, வணக்கம்.